இங்கே ஒரு கார்பல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டைமிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். டே சாமி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இதில் வந்தால் இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சரோட டிஸ்அட்வான்டேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ப்ரீகாஸ்ட் ஸ்டேர் கேஸு. இது வந்து அப்படியே வந்து இந்த அங்கே ராடு தெரியுது பார்த்தீங்களா, அதில் அப்படியே வந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி அந்த கேப்பையும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கிரவுட்டிங் போட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து காலமு, ரெண்டு சைடும் நமக்கு வந்து கார்பல் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அந்த மேலே இருக்க பீம் வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்காக. இப்போ இந்த பீமில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாப் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்லாப் வந்து நமக்கு வந்து ஹாலோவாக தான் இருக்குது உள்ளார, தெரியுதுங்களா? இதுக்கு பேர் வந்து ஹாலோ கோர் ஸ்லாப்பாம். இதுக்கு மேலே வந்து இந்த ராடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ராடை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஸ்க்ரீடிங் காங்கிரீட் போட்டுருவாங்க. நம்ம நார்மல் ஸ்லாப் போடுறோம் பார்த்தீங்களா கன்வென்ஷனல் பில்டிங்கில், அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீடிங் காங்கிரீட் போட்டுருவாங்க. இங்கே நல்லா தெரியுது பாருங்கள், அந்த ஹோல் வந்து அந்த ஸ்லாப்புக்குள்ளே வந்து நல்லா தெரியுது பாருங்கள். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கார்பலில் வந்து அந்த ராட் இருக்குது பாருங்கள். இந்த ராடில் வந்து அப்படியே வந்து அந்த பீமை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அந்த சைடு பீம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடு பீம் வரும் நமக்கு. இங்கே நல்லா தெரியுது பாருங்கள், அந்த ஸ்லாபை வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு சைடில் வந்து கார்பல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அப்படியே அந்த ஸ்லாப் வந்து அப்படியே நமக்கு வந்து ரெஸ்ட் ஆயிரும். இதுதான் வந்து ஸ்லாப் பேனலு. இப்படி தான் இருக்கும் கீழே பார்க்க. ஆனால் மேலே பார்க்க வந்து இந்த மாதிரி வந்து காங்கிரீட் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தோம், ஸ்க்ரீடிங் காங்கிரீட் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது. இந்த மாதிரி வந்து சைடில் வந்து இந்த மாதிரி அந்த வால்லேயே வந்து இந்த மாதிரி ராட் இருக்கும். இந்த ராடு இந்த சைடும் ராட் இருக்கும், அதே மாதிரி அந்த சைடும் ராட் இருக்கும். இது நடுவில் வந்து அப்படியே வந்து மேட்டு கட்டி அப்படியே வந்து ஸ்க்ரீடிங் காங்கிரீட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஸ்லாப் வந்து எவ்வளோ திக்னஸுக்கு போடுவாங்கன்னா 4 இன்ச்சு போடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த திக்னஸ் வந்து மாறும். எதுவுமே வந்து இவ்வளோ திக்னஸ் தான் போடணும், அவ்வளோ திக்னஸ் தான் போடணுன்றது வந்து கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் பாருங்கள், அங்கே அந்த பீம்லேருந்து வர ராடை வந்து இதில் டைப் பண்ணிட்டாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த பீம்லேருந்து வர ராடை வந்து அப்படியே வந்து இதோட டைப் பண்ணிட்டாங்க பாருங்கள். இங்கே கூட நல்லா தெரியுது பாருங்கள், அந்த பீம்லேருந்து அந்த கார்பல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கார்பலில் வந்து இந்த ஸ்லாப் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹாலோ கவர் ஸ்லாபோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 ஃபீட்டு. ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மாறும். அந்த அடுத்த ஃப்ளோருக்கு இந்த மேட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, ராட்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. டே சாமி, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்கே பாருங்க, OHT டேங்க் முதற்கொண்டு ப்ரீகாஸ்ட் தான். இந்த மாதிரி ராட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டில் வந்து தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து அவங்க வந்து அப்படியே வந்து ஸ்டிச்சிங் காங்கிரீட் மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. இங்கே தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்டிச்சிங் காங்கிரீட்டு. அந்த மாதிரி அந்த ஜாயிண்ட்டில் வந்து அப்படியே வந்து காங்கிரீட்டை ஃபில் பண்ணி அப்படியே வந்து அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. உள்ளார வந்து நமக்கு வந்து தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? அங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நமக்கு வந்து லிஃப்ட் வாலு எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்ததான் இந்த ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் வாலோட அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் வேஸ்ட்டுன்றது வந்து இந்த ப்ரீகாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபேக்ட்ரியில் வந்து இது வந்து பண்ணி வரனால நமக்கு வந்து மெட்டீரியல் வேஸ்ட் வந்து நமக்கு வந்து இதில் வந்து சுத்தமாக நமக்கு வந்து வராது. ஏன்னா நமக்கு கன்வென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட்டில் வந்து மெட்டீரியலை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எந்த மெட்டீரியல் வேஸ்ட்டுமே நமக்கு வந்து இதில் வந்து கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேபர் காஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு, சிமெண்ட்டு, சாண்டு, அந்த காஸ்ட்லாம் நமக்கு வந்து குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்மேன்ஷிப்பு, அதாவது இப்போ இந்த வால் பேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வால் பேனலில் நமக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ கரெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
அந்த வால் பேனலில் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கிறனால நமக்கு இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமிங். ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டைமிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்து அந்த டைமிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இந்த ப்ரீகாஸ்ட் வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளால் வந்து குயிக்காக வந்து நம்மளால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பில்டிங்கே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து 1.5 மாதத்தில் வந்து அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. இதுவே நம்ம வந்து கன்வென்ஷனல் பிரிக்கை வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து 2 to 3 years ஆகும் இவ்வளோ பெரிய மாசான ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இந்த ப்ரீகாஸ்ட் வச்சு நம்ம பண்ணுறப்ப நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரீகாஸ்ட் பில்டிங்கை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியும். நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து தேவைப்படல அப்படின்னு நினச்சோம்னா இந்த ப்ரீகாஸ்ட் பீமையோ இல்லை ஸ்லாபையும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரீகாஸ்ட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ப்ரீகாஸ்ட் பில்டிங் வந்து ஒரு எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் கூட. அடுத்ததான் இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சரோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ. நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து கொண்டு வரப்போ நமக்கு வந்து சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட் டிஃபிகல்ட்டிஸ். இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து சைட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப நமக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாடிஃபிகேஷன். இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் வந்து சைட்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரியிலே இதை பண்ணி எடுத்துகிட்டு வரனால நம்ம வந்து இதை வந்து சைட்டில் வந்து நம்மளால் வந்து மாடிஃபிகேஷனை வந்து பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில இடத்துல நமக்கு வந்து சென்சிட்டிவ் கனெக்ஷன் ஒர்க்கு நமக்கு வந்து இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வரும். இதெல்லாம் தான் இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சரோட டிஸ்அட்வான்டேஜ். இந்த ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் வேலை வந்து எப்படி வந்து சைட்டில் வந்து எரெக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.